நள்ளிரவு கடந்துவிட்டது. நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சொர்க்கம் விழித்திருந்தது. ஆலிவ் மரங்களுக்கு அப்பால் எங்கோ நில ஒளியில் நனைந்த அமைதியான தோட்டத்தில் தேவனுடைய குமாரன் அழுது கொண்டிருந்தார். மரண பயத்தினால் அல்ல, வலியினால் அல்ல, ஆனால் மிகவும் ஆழமான ஏதோ ஒன்றினால். சிலுவைக்கு முன் அவரை உடைத்த ஒரு சுமை. கெத்செமனே தோட்டம், அதன் அர்த்தம் எண்ணெய் பிழிதல், ஆலிவ்கள் நசுக்கப்படும் இடம், உள்ளே மறைந்திருப்பதை விடுவிக்க. ஆனால் அன்றிரவு நசுக்கப்படுவது ஆலிவ்கள் அல்ல, அது மனுஷகுமாரனே. அவர் அவர்களிடம், என் ஆத்மா துக்கத்தால் மூழ்கியுள்ளது, மரணத்திற்கு தள்ளப்படுகின்றது என்று கூறினார். இருந்தவர்களை உயிர்ப்பித்த இயேசு, ஒரு வார்த்தையால் புயலை அமைதிப்படுத்தியவர், இப்பொழுது நடுங்குகிறார், வியர்க்கிறார், தரையில் விழுகிறார். அவர் செயல்படவில்லை, அவர் வலியில் இருந்தார். அவர் 3 முறை ஜெபித்தார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை. பிதாவே, முடிந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கூப்பிட்டார். ஆனால் அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? வலியா? மரணமா? இல்லை, அது மிகவும் மோசமானது. எப்பொழுதும் வாழும் ஒவ்வொரு மனிதனின் பாவம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு வெட்கக்கேடான எண்ணமும். அது ஒரு பரிசுத்த கடவுளின் கோபம் முழு பலத்துடன் ஊற்றப்பட்டது. இயேசு அதை பார்த்தார். அவர் அதை உணர்ந்தார். அவர் தனியாக இருந்தார். அவர் திரும்பி வந்தார். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். 3 முறை. அவருக்கு ஜெபிக்க யாராவது தேவைப்பட்ட பொழுது அவர்கள் குறைட்டை விட்டனர். அவருக்கு ஒரு நண்பர் தேவைப்பட்ட பொழுது அவர்கள் கனவு கண்டார்கள். உலகத்தின் பாரம் அவரை நசுக்கியது. யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் இன்னும் அவர் ஜெபித்தார். இன்னும் அவர் அழுதார். இன்னும் அவர் சரணடைந்தார். ஆனால் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். லூக்கா நமக்கு சொல்கிறார், வானத்திலிருந்து ஒரு தேவதூதர் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆனால் தேவதூதன் பலியை போக்கவில்லை, அவர் சுமையை தூக்கவில்லை. அவர் அவருக்கு அதை சுமக்கும் வலிமையை கொடுத்தார். சில நேரங்களில் கடவுள் கோப்பையை எடுத்து செல்வதில்லை, ஆனால் அவர் உங்களுக்கு அதை குடிக்கும் வலிமையை கொடுக்கிறார். இதுதான் திருப்புமுனை. சிலுவையில் போர் வெல்லப்படவில்லை, இங்கே கெத்செமனியில் வென்றது. இயேசு எழுந்தபொழுது அவர் அப்படியே இல்லை. முன்பு அவர் அழுதார், இப்பொழுது அவர் தயாராக இருந்தார். அவர் தேர்வு செய்திருந்தார், துரோகத்திற்குள் செல்ல, சாட்டையை தழுவ, ஆணிகளை தழுவ, கல்லறையின் அமைதி. அவர் செய்ய வேண்டியிருந்ததால் அல்ல, ஆனால் அவர் உன்னை நேசிப்பதால். பின்னர் தீப்பந்தங்கள் வந்தன, வீரர்களின் சத்தம். யூதாஸ் தனது முத்தத்துடன் இயேசுவை காட்டிக் கொடுக்க வந்தார். ஆனால் இயேசு ஓடவில்லை, அவர் எதிர்க்கவில்லை. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று மட்டும் கேட்டார். அவர்கள் நாசரேத்தின் இயேசு என்றார்கள். அவர் பதிலளித்தார், நான் அவர்தான். வீரர்கள் பின்வாங்கினர். சரணடைந்தாலும் கூட அவர் இன்னும் நான் தான் என்று சொன்னார். கெத்செமனியிலே இயேசு ஏன் அழுதார்? ஏனென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை அவர் கண்டார். உங்கள் தூக்கமில்லாத இரவுகளை, உங்கள் வருத்தங்களை, உங்கள் பயங்களை அவர், நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றார். அவர் தேவ தூதர்களை அழைத்திருக்கலாம், இல்லை என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த கோப்பையை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். உன் தனிமையான இரவுகளில் யாரும் புரிந்து கொள்ளாத பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு உனக்காக அழுத ஒரு இரவு இருந்தது. கெத்செமனே வெறும் தோட்டம் அல்ல, அது ஒரு போர்க்களம். மேலும் இயேசுவின் அன்பு அங்கு வென்றது.
It is not the day.